எவ்ரிவான், வெல்கம் டு நஹிலாஸ் vlog. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்துட்டீங்கன்னா, நம்ம ஈரோட்ல கரூர் போற ரோட்ல காங்கேயம் பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல நட்ராட்டீஸ்வரர் கோவில், அந்த கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கோயில் பாத்துட்டீங்கன்னா ஒரு 2 ஆறு இணைகிற இடத்துல அங்க இருக்கு. ஒரு சைடு பாத்துட்டீங்கன்னா காவேரி ஆறு, இன்னொரு சைடு பாத்துட்டீங்கன்னா நம்மளோட பவானி ஆறு. சோ இங்க பஸ் ஃபெசிலிட்டிஸ் இல்ல, நம்ம நடந்துதான் போகணும். அதுக்கு இப்பதான் பாலம் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த பாலத்துல தான் நடந்து போறோம். பைக் கார் போய்க்கலாம். ஸோ ஒரு ஒன் வே மட்டும் தான். ஸோ அங்கதான் அந்த கோயில் தெரியுது. ஸோ இந்த சைடு பாத்துட்டீங்கன்னா நம்மளோட காவேரி ஆறு போயிட்டு இருக்கோம், இந்த சைடு பவானி ஆறு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த கோயில் பாத்துட்டு இருந்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க நம்மளோட அகஸ்தியர் சிவபெருமான மண்ணால் செஞ்சு அவர் வழிபட்டுட்டு வந்திருக்காரு. சோ இதோட வரலாறு என்ன நமக்கு சொல்றாங்கன்னா, சோ எந்தவித தோஷமும் நீங்க அகஸ்தியர் மணலால் லிங்கம் செய்து காவேரியின் நடுவில் உள்ள மலையில் வைத்தாராம். அப்போ என்னன்னா, லிங்கம் தனது ருத்ராட்ச மாலையால் மாலையிடப்பட்டு ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்துள்ளது. சோ அப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புத்தாண்டு டைம்ல தியானத்துக்கு இடையூறு ஏற்படும் என்று நம்பப்பட்டு சித்திர முதல் நாள்ல தமிழ் புத்தாண்டு தினத்துல அகஸ்தியர் தியானத்திலிருந்து குழப்பம் அடைந்தார். மேலும் அவர் தனது ருத்ராட்ச மாலையை லிங்கத்திலிருந்து அகற்ற முயன்றார். அப்போதான் சிவபெருமானின் புனித குரல் கேட்டது அப்படின்னு சொல்றாங்க. அந்த தலத்துல தொந்தரவு செய்ய வேண்டாம்னு சொல்லி தன்னை தனியாக ஆசீர்வதிப்பதாக மட்டுமல்ல, தனது பக்தர்களையும் அங்கு சென்று வழிபடுபவர்களையும் ஆசீர்வதிக்கவே தான் இங்க சென்றதாக சொன்னாராம் சிவபெருமான். இந்த மாதிரிதான் சிவபெருமான் சிவபெருமான் அங்க கோயில் கொண்டிருக்காரு அப்படின்னு நமக்கு புராண கதைகள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பாத்துட்டீங்கன்னா அகஸ்தியர் நமக்கு தெற்கு நோக்கி சென்று தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேலையை முடித்தார். அப்ப அவர் மூலிகை மாத்திரை தயாரிச்சாரு. அதுக்கப்புறம் மாத்திரையை உட்கொண்டவுடன் அவர் விரும்பும் எல்லா இடத்திலையும் தன்னை முன்னிலைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்தகைய சக்தியை பயன்படுத்தி மீண்டும் மலைக்கு வந்த அவர் முருகப்பெருமானால் வரவேற்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டார். இங்க பாத்துட்டீங்கன்னா இந்த கோயில் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சோ சென்டர்ல இருக்கும். இந்த சைடு காவேரி ஆறு, இந்த சைடு பவானி ஆறு, சென்டர்ல ஒரு சின்ன நதி போகுதுன்னு சொல்றாங்க. சோ இங்க சிவபெருமான், சின்ன சிவபெருமான் தான் இருக்கு. அவரோட ஆப்போசிட்ல பாத்துட்டீங்கன்னா அகஸ்தியர் இருப்பாரு. இங்க மட்டும்தான் முருகப்பெருமான் ஒரு லெக் முன் வச்சு நின்றுட்டு இருப்பாரு. சோ இது 10ஆம் நூற்றாண்டுல சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாத்துட்டீங்கன்னா இங்க மட்டும்தான் அகஸ்தியருக்கு தனியா பூஜை செய்யறாங்க. இந்த கோவில்ல ஒரு மரம் இருக்குங்க, ஆத்தி மரம் அப்படின்ட்டு. ஒரு 6500 வருஷங்களுக்கு பழமையான மரம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க தமிழ் புத்தாண்டு தினத்தன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி இந்த கோவில்ல நமக்கு என்னென்ன தோஷங்கள் இருந்தாலும் எல்லா தோஷங்களும் போயிருன்னு புராண கதைகளை சொல்றாங்க. இங்க பாத்துட்டீங்கன்னா நமக்கு இந்த இன்னும் ஒரு 20 to 30 days பிஃபோர் கொஞ்சம் நிறைய மழை வெள்ளம்லாம் வந்ததுனால நமக்கு அங்க யாரையுமே விடல. இப்போ தண்ணி எல்லாம் கம்மியா போறதுனாலதான் இந்த டெம்பிள்குள்ள விட்டுருக்காங்க. இந்த கோயில்ல நமக்கு எல்லா வகையான நவகிரக சாமிகள் எல்லாமே இருக்கு. இந்த முருகர் இருக்காருல, இந்த முருகர் தான் நம்ம அகஸ்தியருக்கு இங்க கூப்பிட்டு வந்தாராம் அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு சரியா தெரியல. இங்க இருக்க முருகர் ஒரு கால் முன் வச்சு நின்றுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பெருமாள் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருக்க நட்ராரீஸ்வரர், இந்த சிவபெருமான் நம்மளோட எல்லா தோஷங்களையும் தீர்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இங்க நல்லாவே இருந்துச்சு சரௌண்டிங்ஸ்லாம். அண்ட் தென் நாங்க போகும்போது வாட்டர் கம்மியா தான் இருந்துச்சு. இது நாங்க மார்னிங் ஒரு 11 o'clock போனோம். ஸோ இங்க பாத்துட்டீங்கன்னா நம்ம பைக் 2 வீலர்லாம் போய்க்கலாம். ஸோ நம்ம காங்கேயம் பாளையத்துக்கு அங்கிருந்து கொஞ்சம் நடந்து வர்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் பாத்துட்டீங்கன்னா டெம்பிள் நல்லா இருந்துச்சு, ரொம்பவே சைலண்டா இருந்துச்சு. அண்ட் தென் இவர் தான் அந்த நட்ராட்டீஸ்வரர், இவர் தான் அந்த சிவபெருமான். சோ இந்த சிவபெருமானுக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம அகஸ்தியர் இருந்திருப்பாரு. அகஸ்தியர் மண்ணால் செஞ்சு வழிபட்டவர் தான் இவரு. சோ இந்த சிவபெருமானுக்கு நிறைய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி இங்க விசிட் பண்ணாதவங்க மறக்காம விசிட் பண்ணி பாருங்க.
அண்ட் தென் விசிட் பண்ணவங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா அங்கேயே பிரசாதம் கொடுத்தாங்க. ஸோ பிரசாதம்லாம் சாப்பிட்டு இது வந்து வெளியே பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பூஜை பார்த்துட்டோம்னா பக்கத்துல அகஸ்தியர் அண்ட் தென் எல்லா சாமிகளும் இருந்தாங்க. இத பூஜை முடிச்சிட்டு தான் இந்த மரத்தை, அந்த ஆத்தி மரம் அப்படின்னு சொன்னல, அந்த மரத்துக்கடியில இருக்கிற விநாயகரை தான் இவரு. இந்த 6500 இயர்ஸா இந்த மரம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பிரசாதம் சாப்பிட்டு நாங்க கிளம்பிட்டோம். ஸோ எனக்கு இந்த கோவில் நல்லாவே இருந்துச்சு, நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. மறக்காம நஹிலா vlog லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.